முட்டை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னா, முட்டைக்குள்ளே ஒரு கரு இருக்குது. அதனால தான் நம்ம முட்டை கருன்னு சொல்கிறோம். கருன்னா என்னது? அது ஒரு உயிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலை. அப்போ அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அதை தான் வேக வச்சு நம்ம சாப்பிட்றோம். ஒரு உணவு சாப்பிட்டோன்னா அந்த மாதிரி தான் உணர்வுபூர்வமாக சாப்பிட்ணும். நாம் சாப்பிட்றது ஒரு உயிரை தான் கருவிலே வேக வச்சு சாப்பிட்றோம். அது வந்து அந்த முட்டை வளர்ந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு குஞ்சு வளரும். அதில் வந்து முடியெல்லாம் வளரும். அந்த முடியெல்லாம் அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வேக வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம சாப்பிடணும். நம்ம உணவுங்கிறது எப்படின்னா உணர்வுபூர்வமாக இருக்கணும், யோசிக்கணும். அதில் தான் ஒன்றும் கீச்சு மூச்சுன்னு எந்த சத்தமும் கேட்கலையே. நம்ம முட்டையை வேக வைக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் இருக்குல்ல, அது கண்டிப்பாக துடிச்சிருக்கும். துடிச்சு தான் அடங்கியிருக்கும். ஏன்னா துடிப்புங்கிறது வந்து எல்லாம் எப்போ அது முட்டையில் இருக்கும்போது அதுக்கு வலிக்காது. குஞ்சா வந்த பிறகு தான் அதுக்கு வலிக்கும், அப்படி ஒன்றும் கிடையாது. குஞ்சா உருவாகும் போது தான் அதுக்கு வலிக்கும், அப்படி கிடையாது. வலிங்கிறது துடிப்புங்கிறது அது முட்டையில் இருக்கும்போதே அந்த கருவிலேயே அந்த துடிப்பு இருக்கும். அதனால் முட்டையை வந்து சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிட்டோன்னா அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, கரு. அதை தான் நம்ம வேக வச்சு நம்ம சாப்பிட்றோம். வேக வச்சு ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் எந்த சத்தமும் கேட்குறதில்ல, ஐயோ அம்மான்னு எந்த சத்தமும் கேட்குறதில்ல. முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா அது நமக்கு எந்த சத்தமும் கேட்குது. அதனால் நம்ம அதை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை நம்ம உணவில் இருக்கணும். இப்போ வந்து நாம் ஏன் கண்ணுக்கு தெரியாத கொரோனா நம்மளை வந்து தாக்கிடக்கூடாதுன்னு முகமூடி ஏன் போட்டுக்கிட்டோம்? கொரோனா கிருமி கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அப்படின்னா அது நம்மளை பாதிக்குது. அப்படிங்கும்போது இப்போ கொரோனாவுக்காக எதுக்காக நம்ம முகமூடி போட்டுக்கிட்டோம்? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு ஆற்றல் இருக்குது, அதுவும் நம்மளை வீழ்த்திடும், அதுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், முகமூடி போட்டுக்கிறோம். அதே போல் தான் கண்ணுக்கே தெரியலைன்னா கூட அந்த கரு இருக்குல்ல, கண்டிப்பாக அது துடிக்கும். அந்த கருவில் ஒரு உயிர் இருக்குது. அதை வந்து நீங்கள் அதே முட்டையை நீங்கள் அடகாத்திங்கன்னா, கோழிக்கு அடகாத்து வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு குஞ்சு வந்துடும். அப்படிப்பட்ட முட்டையை தான் நம்ம வேக வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் முட்டை என்பது சாப்பிடக்கூடாது. அது ஒரு மனித உணவே கிடையாது. அது உயிர்களை சாப்பிட்றது. எப்படி ஒரு கோழி குஞ்சை நம்மளால் கொல்ல முடியாதோ, பெரும்பாலான மக்களால் ஒரு கோழி குஞ்சை கொல்ல முடியுமா? கோழியை கொல்ல முடியுமா? கோழி கறி சாப்பிட்ற அத்தனை பேரும் கோழியை தனது கையால் கொல்லுவாங்களா? கொல்ல மாட்டாங்க. அதுக்கு மனசே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை கொல்றதுக்கு மனுஷங்களுக்கு பெரும்பாலானவங்க, அதான் மனித இயல்புங்கிறது. பெரும்பாலானவங்க, ஏன்னா மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அந்த மனசு வராது. ஆனால் சிலர் வந்து ஒரு உயிரை கொல்றதுக்கு தயங்கவே மாட்டேன்றாங்கன்னா பயிற்சி எடுக்கிறாங்க. பயிற்சி எடுத்து தான் அவங்க ஒரு உயிரை கொல்றதுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க. பயிற்சி எடுத்து தான் இப்போ கசாப்பு கடைக்காரர் எப்படி ஒரு மாட்டை கொல்றாரு அப்படின்னா அதுக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். பயிற்சி பெற்றால் மட்டுமே அது சாத்தியம். இயற்கையாக நமக்கு வந்து அந்த திறன் கிடையாது. ஒரு உயிரை கொல்லுகிற திறன் நமக்கு இயற்கையாகவே கிடையாது. பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியமாகும். எப்படி எடுத்த உடனே ஒருத்தர் டிரைவர் ஆகிட முடியுமா? வண்டி ஓட்ட முடியாதுல்ல. அது பயிற்சி எடுத்தால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். பயிற்சி எடுத்தால் கூட சிலரால் முடியாது. ஒரு பஸ்ஸெல்லாம் ஓட்ட முடியாது. பயிற்சி எடுத்தால் கூட என்ன தான் 10 வருஷம் பயிற்சி எடுத்தாலும் கூட சிலரால் வண்டி ஓட்டவே முடியாது. 2 வீலர் கூட சரியாக ஓட்டிவிட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு உயிரை கொல்றது கூட பயிற்சினால் மட்டும்தான் சாத்தியம். அது எல்லாருக்குமே சாத்தியம் கிடையாது. இயற்கையாக அந்த திறன் வரவே வராது. அந்த ஒரு உயிர்களை, ஒரு ஆட்டை கொல்றதோ, மாட்டை கொல்றதோ, கோழியை கொல்றதோ, அது பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அவனுக்கு வரும். அது இயற்கையாக அவனுக்கு வரவே வராது. இயற்கையான திறமை கிடையாது. அது இயற்கையான திறமை கிடையாது. பயிற்சி எடுத்தால் கூட பல பேருக்கு அது வராது. அப்படி ஒரு பயிற்சி எனக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க.